Hi dear subscribers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தேன், அது அவ்வளோ ரிமூவ் ஆகலை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து இயர்பட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரபட்ஸு. ஓகே, அந்த வுட்டில் இருக்கும்ல அந்த பட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. பெயிண்ட் வந்து நம்ம அந்த பாட்டில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பாஞ்ச் ப்ரஷ், இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான், அந்த ப்ரஷ் வச்சு இது ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் ஃபுல்லாக அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் ரெடி பண்ண வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷில் பண்ணும்போது என்னென்னா ரொம்பவே ஆசையாக இருக்கும், அப்படியே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கே. இப்போ இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பெயிண்ட்டுமே அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக காஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இயர்பட்ஸ் எடுத்துக்கலாம். இயர்பட்ஸில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை அப்படியே பாதி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பட்ஸை வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு பட்ஸை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்தேன். ஆனால் வந்து அது அப்போவுமே ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுவேன்னா இன்னுமே அதில் சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல, கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு, அதனால் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன பீஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் சொன்ன மாதிரி. அடுத்து வந்து ரெட் கலர் பெயிண்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து அந்த பட்ஸோட அந்த இயர்பட்ஸில் மேலே அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும்ல அந்த இடத்துல மட்டும் நான் வந்து அந்த ரெட் கலர் பெயிண்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது சின்னதாக லெக் பீஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, இதே மாதிரியே எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லோ கலர் கொடுக்கலாம், அது வந்து ப்ளூ கலர் கொடுக்கலாம், என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற கலர்ஸ் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 3 கலர் எடுத்திருக்கேன். ஒரு லைட் க்ரீன் ஒன்று, அப்புறம் ஒரு டார்க் க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர், அதுவுமே வந்து லைட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த 3 கலருமே சேர்த்து நம்ம வந்து ஒன்றா பெயிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிடாதீங்க, சும்மா கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கோங்க. லைட்டாக அதோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேரி பேக் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கேரி பேக், ரொம்ப லைட்டாக இருக்கும்ல அதுதான். இந்த மாதிரி கேரி பேக்லனா ஏதாச்சும் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற கவர் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா மடித்து கையில் வச்சுக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் பெயிண்ட்ஸ்லாம் எடுத்தோம்ல அதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே வந்து அந்த கேரி பேக் மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலோட மேலே அப்படியே நம்ம எப்படி ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் கொடுத்தோமோ அதே மாதிரி டிப் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது வந்து ஃபுல்லாக அடிக்காமல் கொஞ்சம் அந்தந்த இடத்துல பெயிண்ட்டு திட்டாக நிற்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புல்வெளிலாம் வளர்ந்து நிற்கும்ல அந்த மாதிரி இருக்கும். பெயிண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்ட பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம கேரி பேக் யூஸ் பண்ணி பண்ணுறோம். என்ன கவராக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த பெயிண்டில் டிப் பண்ணி இந்த பாட்டிலில் நான் ஃபுல்லாக பண்ணுறேன். ஃபுல்லாக கிடையாது, சாரி, கொஞ்சம் கீழே மட்டும்தான். ஓகே, பாதி பாட்டில் கிட்டே வரும்னு நினைக்கிறேன். பாதி பாட்டில் கிட்டே பண்ணிக்கோங்க, மேலே கொஞ்சம் இடம் வந்து நம்ம விட்டுடலாம். ஓகே, ஃபுல்லாக பண்ணணுன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு, அதுக்காக தான் இப்போ பண்ணிவிட்டு இதையுமே கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. இப்போ காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இயர்பட்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஓகே, நான் வந்து ஒரு பூ மாதிரி ஒட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். கடைசியில் பூ மாதிரி தானே நிறைய இதுக்கு பண்ணுறோம், பூ மாதிரி ஒட்ட வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி நீளமாக ஒட்டி வச்சுட்டேன். இந்த புல்வெளிலாம் நிற்கும்ல, நெல்லுலாம் வளர்ந்து நிற்கும்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஒட்டி விட்டுட்டேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பட்ஸ் மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 2 சைடும் ஒட்டிட்டு அதுக்கு கீழே 2 ஒட்டியிருக்கேன். சில இதில் வந்து 5 யூஸ் பண்ணி ஒட்டியிருப்பேன், சில இதில் 3 மட்டும் ஒட்டியிருப்பேன், சில இதில் 4, அந்த மாதிரி என்னோடய இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அதேமாரி கரெக்டாக அந்த புல் செடியில் வந்து சின்னதாக பூ மாதிரி வளர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒட்டிட்ட பிறகு பார்க்குறதுக்கு பூ மாதிரி இல்லை, சின்ன மொட்டுலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எல்லோ கலர் கொடுத்துருந்தோம்னா அதே மாதிரி தான் இருந்திருக்கும் போல் பார்க்குறதுக்கு. எல்லோ கலர் கொடுத்துருந்தோம்னா அந்த நெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே அங்கங்கே ரொம்ப பக்கத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து ஒட்டுறேன். சரியா, கீழெல்லாம் வந்து ஒட்டுறேன், அங்கெல்லாம் ஒரு 3 பீஸ் இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன்.
அந்த புல்லுக்கு மேலே இருக்கிற மாதிரி அந்த க்ரீன் கலர் எஃபெக்ட்டுக்கு அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து ஒட்டிக்கோங்க. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒட்டிக்கோங்க. நிறைய பட்ஸ் கூட தேவைப்படாது. ஒரு 10 பட்ஸ் கிட்ட நம்ம உடச்சோனாலே அதில் 20 பீஸ் வந்துடும். அதுலேயே கூட ரெடி பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. எனக்கு தோன்ற இடத்துலலாம் அங்கங்கே நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த பெயிண்ட் வந்து கரெக்டாக அந்த பூ மாதிரி ஒட்டணும்ல, அதுக்கு கீழே இந்த மாதிரி நான் ட்ராப் பண்ணி விடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சி வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா பண்ணாதீங்க. எனக்கே இது பண்ணிட்ட பிறகு இது வந்து பணமே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பிளாக் கலர் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இது பார்க்குறது நல்லா தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பாட்டிலோட மேலே இருக்கும்ல அந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அங்கே மட்டும் கொஞ்சம் கவர் ஆகாமல் இருந்துச்சு பெயிண்ட்டு, அதனால அதுக்கு மேலே கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். நிறைய பேர் பாட்டில் கிராஃப்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணுங்கன்னீங்க. அதனால தான் இந்த மாதிரி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கொஞ்சமாச்சும் இயர்பட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பெரிய பாட்டிலில் தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சின்னதாக ஏதாச்சும் ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்து கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். குட்டீஸ் ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிராஃப்ட் போர்டில் காலைல கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதனால் கிராஃப்ட் போர்டில் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய் பாய்.